Hello friends, welcome to my channel erkinfohut. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேப்லூவில் கேண்டில் ஸ்டிக் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு எப்படி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சர்டன் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் ஆப்பில் பார்த்துருப்பீங்க இந்த சார்ட்டை, ஓகேங்களா? கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் வேல்யூஸ் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ ஓப்பனில் எவ்வளோ வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, க்ளோசிங்கில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, மறுபடியும் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டேயில் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது, நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது, க்ளோஸும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டே ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நெகட்டிவில் ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை வந்து இப்படி தான் நம்ம ரீட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து எப்போ பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸும் வந்து பாசிட்டிவில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஹை வேல்யூ, இது வந்து லோ வேல்யூ அப்படின்ட்டு, ஓகேங்களா? அதாவது ஓப்பன் ஆனது வந்து லோவில் இருக்குது, முடிஞ்சு வந்து ஹையில் இருக்குது, அது மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நெக்ஸ்ட் டேன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா லோவஸ்ட் வேல்யூவில், ஓகேங்களா? அதாவது ஹையஸ்ட்டு இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பனில் வந்துட்டு நெகட்டிவில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஹையஸ்ட்டாக நெகட்டிவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, மறுபடியும் லோவஸ்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் இப்படி தான் ரீட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு நெகட்டிவில் வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகே, சரி, ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நெகட்டிவ் தான் இருக்குது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் இந்த சார்ட்டை வந்து ரீட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை டேப்லூவில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேப்லூவில் கேண்டில் ஸ்டிக் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குண்டான டேட்டா வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஓப்பன், க்ளோஸ், லோ, ஹை, அப்புறம் வால்யூம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட், ஓகேங்களா? ஸோ அதோட சேனல்ஸ் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? எந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு, எவ்வளோ லோ, எவ்வளோ ஹையில் வந்துட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ், அது அந்த பர்டிகுலர் நீங்கள் தெரியல ட்ரேட் பண்ணும்போது பர்டிகுலர் கம்பெனிஸோட ஷார்ட் ஃபார்ம், ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஷீட் 1க்கு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேட் எடுத்து போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஃபார்மேட்டில் இல்லை, நான் டேட் ஃபார்மேட் மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டேட் எடுத்துகிட்டு இங்கே போட்டுடுறேன், ஓகேங்களா? இதில் எனக்கு என்னென்னா எக்ஸாக்ட் டேட் வேணும் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது டிஸ்கிரிட்டியில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் எடுத்து போட்டுக்கிறேன், ரோஸில் வந்து ஓப்பன் எடுத்து போட்டுக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் இயராக இருக்குது, ஓகேங்களா? ஒரு 4-5 இயர் வந்து கம்பைண்டாக இருக்குது, ஓகேங்களா? அதாவது 2010லேருந்து 6 இயர்க்கான டேட்டா வந்து இருக்குது. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பர்டிகுலர் டேட் மட்டும் எனக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், இயர்ஸில் என்ன பண்ணுறேன், 2012 மட்டும் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்னென்னா ஓப்பன் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அப்போ க்ளோஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீட்டெயிலில் போடுறோம், ஓகே? டீட்டெயிலில் போட்டுட்டோம். அடுத்து அந்த மார்க்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன் பேரை மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கேன் பேரை மாற்றிட்டிங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் அண்ட் ஓப்பன் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் டேயில் இந்த 26th டேயில் பார்த்திங்கன்னா ஓப்பன் இவ்வளோ, க்ளோஸ் இவ்வளோ, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலிங் கிடச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குன்னா டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த க்ளோஸுக்கு ஓப்பனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கேல்குலேட் ஃபீல்டு எழுதிக்கலாம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ், ஓப்பன், டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சம் ஆஃப் க்ளோஸ் மைனஸ் ஓப்பன், ஓகே, கிளிக் ஆன் ஓகே, ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு இதில் போட போகிறோம், சைஸில் போட போகிறோம், ஓகேங்களா? இப்போ சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் வந்து 27,395, க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 27,709. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 314, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் கிடச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ அடுத்தது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ கிரேட்டர் தென் 0வாக இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து க்ரீனாகவும், அதை விட கம்மியாக இருக்கிறது எல்லாமே ரெட்டாகவும் எனக்கு காமிக்கணும். அதுக்கு ஒரு கால்குலேட் ஃபீல்டு எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கால்குலேட் ஃபீல்டு மறுபடியும் போகிறேன். என்னென்னா இப்போ க்ளோஸ், ஓப்பன், கிரேட்டர் தென், ஓகேங்களா? க்ளோஸ், ஓப்பன், கிரேட்டர் தென் 0 டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலர் மெஷரை நான் எடுத்து இங்கே போட்டுட்டு கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகே? ஸோ கிளிக் ஆன் அப்ளை, ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் இது பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபங்க்ஷனில் வருது, ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்து கலரில் போட்டுக்கலாம்,
கலரில் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மாதிரி நம்மளுக்கு கலர் மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரூன்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் கொடுக்கணும். ட்ரூன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாகவும், ஃபால்ஸ்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட்லேயும் கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் டேட்டில் ஓப்பன் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு, இதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா. ஸோ இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, ஸோ அதனால் நம்மளுக்கு ட்ரூ வருது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா 26/1/2002 பார்த்திங்கன்னா இதோட ஓப்பன் பார்த்திங்கன்னா 27, இதோட பார்த்திங்கன்னா 54. ஸோ மைனஸ் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 239. ஸோ ஃபால்ஸ்னு காமிக்குது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து இதோட லோ ஹை எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் வந்துட்டு ஹை எடுத்துங்க நான் போடுறேன், ரோ ஷெல்ஃபில் போட்டுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆக்சஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஹை அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ எடுத்து டீட்டெயிலில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது இப்போ என்னென்னா லோ மைனஸ் ஹை. ஓகேங்களா, ஸோ ஒரு கேல்குலேட் ஃபீல்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம். லோ ஹை டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், லோ எடுத்து போட்டுவிட்டு மைனஸ் ஹை எடுத்து போட்டாச்சு. ஓகேங்களா, கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் டிஃப்ரென்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சைஸில் போடுறோம். சைஸில் போட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையராகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டில் க்ளோஸ் எவ்வளோ, ஓப்பன் எவ்வளோ, ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ, ஓகேங்களா, அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷம், இந்த ஆலில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சாரி நாட் ஆல், ஓப்பனில் மேபி. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ வருதோ, ஸோ சாரி டூல் டிப்பில் பார்த்து பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து டேட் கரெக்டாக இருக்குது, ஹை லோ இருக்குது, இதோட டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஆல் லெவலில் போய்ட்டு டூல் டிப்பில் என்ன பண்ண டேட் இருக்குது. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஓப்பன் எடுத்து மேலே போட்டுக்கிறேன். ஸோ ஆர்டருக்காக. ஓகேங்களா, ஸோ ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, லோ ஹை டிஃப்ரென்ஸு இதோட ப்ரிவியூ இங்கே பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபால்ஸ் வந்து கீழே வரணும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட திங்ஸை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா கீழே போட்டுக்கிறேன், ஃபார்மேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஓப்பனோட டிஃப்ரென்ஸு, இது வந்து லோ ஹையோட டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சு இது ஃபால்ஸா அப்படின்றது என்னென்னு காமிக்குது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ இதை ஃபார்மேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கும். ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ, என்ன க்ளோஸ் ஆன் ஓப்பன் டிஃப்ரென்ஸு ப்ளஸ் லோ ஹை டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப்பு, இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைஸை வந்து சின்னது பண்ணிடுங்க, ஃபுல்லாகவே எண்டில் கொண்டு போய் விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன லைன் மாதிரி கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், டூயல் ஆக்சிஸ் பண்ணி இது ரெண்டுமே கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ டூயல் ஆக்சிஸ் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு சார்ட் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்க்ரனைஸ் ஆக்சிஸ் வந்து மெயினாக நம்ம கொடுக்கணும். சிங்க்ரனைஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதில் என்னென்னா 0 லெவலில் வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக், எடிட் ஆக்சிஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான கேண்டில்ஸ்டிக் சார்ட் வந்துடும். ஸோ என்னென்னா மார்க்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் சார்ட் வந்து அழகாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டேயில் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆப்பில் பார்க்குற அதே க்ளோஸ் அண்ட் ஓப்பன் கேண்டில்ஸ்டிக் வந்துச்சுங்களா. ஸோ இது மாதிரி தான் இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோவர் பண்ணும்போதே உங்களுக்கு இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஹோவர் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்ம பாசிட்டிவ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபால்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவ் வந்து ட்ரூ காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஒரு கேண்டில்ஸ்டிக் சார்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது மேக்ஸிமம் நம்ம டேப்லெவ் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுமான்னு தெரியல, பட் ஆனால் ஃபினான்ஷியல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது மாதிரியான சார்ட் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு இது மாதிரி சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.